அது ஒரு இன்சிடென்ட். எல்லாத்துக்கும் காரணம் திமுக அரசு, தீய சக்தி, ஸ்டாலின், ஸ்டர்லின் அங்கிள் இப்படியெல்லாம் பேசினாரு விஜய். இப்படியெல்லாம் பேசின விஜய் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அது விசாரணை நடக்குது, சிபிஐ விசாரணை நடக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. சட்டசபையில எவ்வளவு பெருந்தன்மையா சொல்றாருங்க. எந்த கட்சியும் தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் விபத்துக்குள்ளாகி இந்த மாதிரி மரணம் ஏற்பட வேண்டும் என்று விரும்ப மாட்டான். டிவிகேக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. எங்களுக்கெல்லாம் ஒரு கொள்கை தலைவர் இருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல தம்பி விஜய், எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் அப்படின்ட்டு. ஆனா அந்த கொள்கைகளை உங்க ரசிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? எங்களுக்கு அந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணானாரு, பெரியார்னு சொன்னாரு. அது அவருடைய படத்துல அவருடைய பாடல்கள் மூலமே எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. திரையரங்குகளை திண்ணை பள்ளிக்கூடமாக மாற்றியவர் எம்ஜிஆர். நீங்க யாரு சினிமால இருந்து வந்தாலும் எம்ஜிஆர் எப்படிங்க? உங்களை ஏன் பிடிச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களேன்னு சொல்லக்கூடாது, நம்மள ஒரு சினிமா நடிக்கணும் ரேஞ்ச் விடுங்க. நான் விஜய்க்கு கம்பேர் பண்ண ரொம்ப நான் இங்க இருக்கிற விஜய் அங்க இருக்காரு, நோ டவுட். அதெல்லாம் நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். நம்ம மேல எல்லாம் எப்படி அன்பு வருது? நம்ம சினிமால நம்ம நடிச்ச நடிப்பை பார்த்து அன்பு வருது இல்லையா? நம்மள சினிமா நீங்க அழகா இருக்கிறீங்க, சூப்பரா டான்ஸ் ஆகிடுறீங்க, சூப்பரா ஃபைட் பண்றீங்க, நல்லா நடிக்கிறீங்க, இதனால உங்க மேல அன்பு வருது. எனக்கும் தம்பி விஜயோட படத்தை பார்க்கறது செம்ம ஜாலியா இருக்குங்க. இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் ஆனப்ப கூட தில்லி படத்தை நான் என் பேர பசங்களோட உட்காந்து பார்த்தேன், பயங்கரமா ரசிச்சேன். அப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் நம்மள அவரை ஏன் பிடிச்சது? அவர் சினிமால நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்றாரு, நல்லா வசனம் பேசுறாரு, நல்லா நடிக்கிறாரு, அதனால நம்மளுக்கு விஜய் பிடிக்குது. அப்ப அவர் நம்ம எங்க வச்சிருக்கணும்? சினிமாலே வச்சிருக்கணும். சினிமாலே இருந்தா தான் நல்லது. இப்போ அவரு தான் ஆர்வ கோடல்ல வந்துட்டாரு. இப்போ அவர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி கெத்தா தில்லா நிக்க முடியுமா? டெல்லியில போய் அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியுமா? டெல்லி நோ ஓடி போய் ஒழிஞ்சுக்குவோம் அப்படிதான் போற. அதனால அதுக்கு ஒரு ஆள் வேணும்.